நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சைலண்ட் கில்லரா இருந்துகிட்டே இருக்குது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி. அதே மாதிரி ஒல்லியா இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் லேசா தொப்பை இருக்கும்போது பெருசா எடுத்துக்காம ஒல்லியா தான் இருக்கான் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு 50 கேஜி 60 கேஜி இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர். ஐ நோ மை லிமிட்ஸ். ஸோ ஒரு லிமிட்ல இருக்கு லிவருக்கு, அது ஒன்றும் செய்யாதுன்னு ஏதாவது மெடிக்கலா சயின்டிஃபிக்கா எதுவும் ப்ரூஃப் இருக்காது. ஆல்கஹாலுக்கு லிமிட்டே கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ஓகே குளிர் இருக்கு, அவங்க வந்து குடிக்கிறாங்க ஒரு காரணமா சொன்னாங்க. நம்மள மாதிரி கார்போஹைட்ரேட் சேர்க்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், பிரெட் இந்த மாதிரி வந்து தான். நம்மளது அந்த மாதிரி கிடையாது. நம்மள சிப்ஸ், காராசேவல் ஒரு கரெக்டா டைம் வச்சிருப்பாங்க. நான் வந்து 6 மணி இல்லை 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி 7 o'clock முன்னாடியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா மறந்து ரோபோ சங்கர் இருந்தப்போ கூட அவங்க ஒரு உடம்பு வெயிட் லாஸ் ஒன்று வந்து பயங்கரமா பார்க்க முடியுது. ஒரு மனுஷன் கேன்சர்ல எப்படி மனுஷன் அப்படியே சுருக்குவாங்களோ அதே மாதிரி தான் லிவர் டிசீஸ்லயும் அதே மாதிரி தான். பொதுவாக ஃபுட்டு சரியா எடுக்கல, டயத்துக்கு எடுக்கல அப்படின்னா அல்சர் வருவாங்க. ஆக்சுவலாக ஃபுட்டு சரியா எடுக்கல லிவருக்கும் ப்ராப்ளம் வரும். மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் நம்ம ஊர்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸா இப்போ வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. பச்சை இலைன்னுவாங்க, அந்த மாதிரி அவங்க போடுற ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப அதிகமாக குடித்தவருடைய லிவர் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம ஒரு பாடி கெப்பாசிட்டிக்கு பெருசா 1 கிலோ லிவராவது இருக்கணும் நமக்கு. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய மேஜரான லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளில் வந்து மிக முக்கியமாக கன்சர்னிங்காக இருக்கக்கூடிய வந்து லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். பட் அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவிடென்ட்டாக தெரியறதில்லை. எப்படி லிவர் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியறதில்லை, அது போல் அந்த பிரச்சனையும் எவிடென்ட்டாக தெரியறதில்லை. லேட்டர் பார்ட்டில் ரொம்ப டவுன் லைன் 10 years கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப முத்தின ஸ்டேஜில் இருக்கிறதா கூட டாக்டர் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவராக இருக்கலாம், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவராக இருக்கலாம், லிவர் சிரோசிஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தின ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்சர்னிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கூட டாக்டர் அஜய், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் நம்மோட இருக்காங்க. லிவர் சார்ந்து பல்வேறு கேள்விகள் அவனை கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வந்து லிவர். ஸோ இன்னைக்கு வந்து வேற ஆர்கன்ஸோடைய என்ன சொல்ல ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியுது. லிவரோட அல்டிமேட் ரோல் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் சார்? லிவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் நம்ம பாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிவர் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டபாலிசம் ஆகட்டும், ஃபேட் மெட்டபாலிசம் ஆகட்டும், டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகட்டும், ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும், விட்டமின் ப்ரொடக்ஷன் கே இதுவாகட்டும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி அது பற்றி தெரியாதனால தான் நம்ம விஆர் லூசிங் இட்ஸ் இதுன்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ மேஜராக சார், இப்போ லிவர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் வந்து ஆல்கஹால்னால வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நிறைய குடிச்சோன்னா உனக்கு லிவர் போகுது, லிவர் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. பட் அதை தாண்டி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது வந்து அதுவும் ரொம்ப ஹியூஜாக சொல்கிறாங்க. அது வந்து சைலண்ட் கில்லராக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒபிஸாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்க மட்டும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட அந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது, அது தெரியாமலே போயிடுது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஏன் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆல்கஹால் தான் ஃபஸ்ட்டு காமன் காஸ் ஃபார் லிவர் ஃபெயிலியர். பட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இனிஷியலாக சில பேருக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு இன்சிடென்டலாக பண்ணும்போது தெரிய வரும். இது எப்படி வருதுன்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி, கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இட் வில் கெட் அக்யூமுலேட்டட் இன் த லிவர். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுதுங்கிறீங்க. ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். பட் ஆக்சுவலி இது என்ன செய்யணும், ஏன் என்னவா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது? ஆக்சுவலி அதோட வேலை என்னவா செய்யணும்? அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். பட் என்னன்னா இட் வில் கெட் டைஜஸ்டட். இது வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லிவர். ஓகே. பட் நம்ம வந்து இதை வந்து இன்னும் டம்பன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறோம். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்னு இருக்கும். டே டு டே லைஃப்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மீறி நம்ம வந்து செய்கிற போது தான் அது வந்து உள்ள அக்யூமுலேட் ஆக தான் அது ஃபேட்டி லிவராக. ஓகே. ஸோ அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக லிவர் கொஞ்சம் பெருசாகி ஃபர்ஸ்ட் வந்து லிவர் ஃபேட்டை வந்து சப்ஸ்டன்சஸ் வந்து உள்ள சேர ஆரம்பிக்கும். ஓகே. அது ஹெப்படோசைட்ஸ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஓகே. பாதிக்க என்ன ஆகும்னா ஃபேட்டில் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபைப்ரோசிஸ் தென் சிரோசிஸ், அதுதான் எண்ட் ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜ் சிரோசிஸ். ஸோ இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ் வரைக்கும் போகலாம். போகலாம். ஓ.
ஓகே, ஆக்சுவலி எனக்கு தெரியாது, எனக்கு சிரோசிஸ் வரைக்கும் போகும் எனக்கு தெரியாது ஆக்சுவலி அது. ஸோ நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்காம எதுவுமே பண்ணாம நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டோம் இருந்தோம்னா இட் அக்யூமுலேட் அந்த ஹெப்படோசைட்ஸ் எல்லாம் வந்து பாலடைஞ்சிட்டு தென் ஃபைப்ரோசிஸ்ன்னுவாங்க. இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்ஃப்ளமேஷன் மட்டும் தான் வரும். அதுதான் கிட்டத்தட்ட ஃபேட் அக்யூமுலேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபேட் சேர என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தழும்பு மாதிரி ஆகும். அந்த தழும்பு தான் நம்ம ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தழும்பை நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா தென் இட் வில் ஃபார்ம் டு சிரோசிஸ். அப்படின்னா நாடியூலா வர ஆரம்பிக்கும் லிவர்ல. ஓகே. ஸோ அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரிவர்சபிள் கிடையாது. ஆனால் லிவரோட என்னன்னா யூஸ்வலாக வந்து ரீஜென்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்னு எல்லாருமே படிச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அது வந்து அந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஃபைப்ரோசிஸ் போக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ் வந்துச்சுன்னா அது ரிவர்சபிள் கிடையாது. ஓகே, அதாவது ஸ்டேஜ் 3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது காயம் வந்துச்சுன்னா திரும்பி வந்து வளரும். ஆனால் ஸ்டேஜ் 3 ஃபேட்டி லிவரே ஃபேட்டி 1 கிரேட் 1 கிரேட் 2 வரைக்கும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அந்த கிரேட் 2லேருந்து கிரேட் 3 போகும்போது நம்ம வந்து அது வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, அதாவது ஸ்டேஜ் 3 வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்டேஜ் 3 வந்துருச்சுன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் நோக்கி போகிறோம். ஓ, அப்போ முதல்ல இயர்லி டிடெக்ஷன் முன்னாலேயே வந்து கண்டுபிடிக்கிறது பெட்டர். அதுதான். ஓகே, ஆனால் இப்போ நான் அந்த இன்ட்ரிகா பார்க்கும்போது நான் பார்த்தேன் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அது குடிச்சா லிவர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து ஒரு சைலண்ட் கில்லராக, அதுவும் குறிப்பாக யங் ஜென்ரேஷனில் 20ஸ்லேருந்து 35க்குள்ளே இருக்கவங்களையே பயங்கரமாக பாதிக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இது யாருக்குமே தெரியாமல் போச்சு? ஸோ இது வந்து மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு கூட சொல்லலாம். என்னன்னா நம்மளோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, இப்போ செடன்ட்ரியாக இருக்குது, ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, 8 to 5 ஜாப், அதுக்கப்புறமும் நம்ம எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ இந்த உட்காந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வெறும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய கன்செப்ட், பீஸா, பர்கர், இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த அக்யூமுலேஷன் தான் எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருக்காது யார்கிட்டையும். அந்த மாதிரி இருக்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் அக்யூமுலேட்டிங். ஸோ செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், ஜிம், எந்த ஒர்க் அவுட்டும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நிறைய இருக்குங்க. ஓகே, இப்போ அதே போல் இப்போ நம்மகிட்டயுமே நிறைய ஃபுட் ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸா, பர்கர் சொன்னீங்க. இப்போ வேறு ஃப்ரைட் ரைஸோ இல்லை மற்ற ஏதோ லேட் நைட் சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ லேட் நைட்டாக எடுக்கக்கூடிய இதில் வந்து இப்போ ட்ரெண்டில் வந்து பிரியாணிஸ், பரோட்டா, இதெல்லாம் வந்து லேட் நைட் எடுக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது, 10 மணிக்கு மேலே போய் சாப்பிட்றது. இது எவ்வளோ தூரத்துக்கு கன்சர்னிங்காக இருக்கக்கூடிய விஷயம்? இது பெரிய நோங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து லேட் நைட் சாப்பிட்றதுன்றதே தப்பு. அதனால தான் அந்த 7 மணிக்குள்ளே சாப்பிட்றதுன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அது ப்ராப்பராக யூஸ்வலாகவே நம்ம வந்து இந்த ஒர்க் எல்லாமே அந்த நைட் நம்ம தூங்குற டயத்தில் தான் அந்த லிவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ணும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் திருப்பியும் ஆட் ஆன் அதுக்கு ஒரு ஜாப் கொடுத்தீங்கன்னா அது வந்து இட் வில் கெட் ஸ்ட்ரெஸ்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அக்யூமுலேட் ஃபேட், திருப்பி அதே தான் திருப்பி ப்ராசஸ் டு ஃபைப்ரோசிஸ் தென் சிரோசிஸ் தான். ஓகே, ஸோ நான் குடிக்கிறது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை, ஆனால் சும்மா லேட் நைட் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே நோ தான். ஸோ இட் வில் கம் டு ஃபேட்டி லிவர்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம சுதாரிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே போகும்போது தான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ எல்லாரும் இயர்லி எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கான டெஸ்ட்டையும் எடுக்கிறது பெட்டர். ஃபேட்டி லிவர் டெஸ்ட்னா ஜஸ்ட் அல்ட்ராசவுண்டோ இல்லை எல்எஃப்டிஸ் பார்த்தாவே நம்மளுக்கு போதுமானது. ஓகே ஓகே, சும்மா தெரிஞ்சு கேட்குறேன் மக்கள் பார்வைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற அல்ட்ராசவுண்டோ இல்லை இந்த ஸ்கேனோ எவ்வளோ காஸ்ட் வரும்? ஸோ அல்ட்ராசவுண்ட் பேசிக்காக சின்ன ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பண்ணி 1500 to 2000 ஓகே, அவ்வளோதான். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணலாம். ஓகே, ஃபைப்ரோ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 4000 to 6000 இட் வேரிஸ் அபவுட் ஹாஸ்பிட்டல்ஸ். இல்லை யார் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், யார் ஃபைப்ரோசிஸ் எடுக்கணும்? ஸோ நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து பேசிக் டெஸ்ட். இப்போ நம்மளால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, வெறும் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துக்கணும், ஒரு 1500 to 2000 rupeesல முடியும். ஓகே, ஸோ நம்ம அது எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது அப்படின்னு தெரியும் போது ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து 4000 to 6000 rupees ஆகும். அதாவது அல்ட்ராசவுண்ட் எடுத்து அதில் பாதிப்பு இருந்து அந்த பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஃபைப்ரோசிஸ். ஆமாம். ஸோ அல்ட்ராசவுண்டில் வெறும் நீங்கள் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 அப்படின்னு தான் வந்து இது பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் எடுக்கும் போது கேபிஎஸ் ஸ்கோர் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபைப்ரோசிஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டியாட்டோசிஸ் எவ்வளோ இருக்குன்றது அதில் வந்து தெரியும். ஓகே, பட் பேசிக்காக ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையாங்கிறது இது தெரிஞ்சிடும். ஆமாம். ஓகே, இது வந்து ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் ரெண்டுமே தெரிஞ்சிடும் யாருக்காக. ஸோ மோஸ்ட்டாக ஆல்கஹாலிக் இருக்கும்போது அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அந்த எக்கோடெக்சர்னு வாங்க, அதில் வந்து ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க, எக்கோடெக்சர்னு இருக்கும். அந்த எக்கோடெக்சர் ஆல்டர்ட் எக்கோடெக்சர் அப்படின்னும் போது இட்ஸ் ஸ்டார்டிங் டு சேஞ்சுன்னு தான் அர்த்தம். நார்மல் பேரன்கைமாலேருந்து கொஞ்சம் எக்கோடெக்சர் மாறும்போது அந்த மாதிரி மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த டயத்துல இருந்து கவனமாக இருக்க ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே, ஆல்கஹாலுக்கு வந்து குடிச்சா லிவர் போகுங்கிறது தெரியுது. இப்போ நான் ஆல்கஹாலிக்கோடைய
ரெண்டையும் கம்பேர் பண்ணா எது ரொம்ப டெட்லி, ஆல்கஹாலிக்கா நான் ஆல்கஹாலிக்கா? இல்ல ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரெகுலரா ஒருத்தர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் ஒரு நாளைக்கு வந்து 360 ml டெய்லி கன்சியூம் பண்ணிட்டே இருக்காருன்னா, அவர் கண்டிப்பா வந்து ஃபேட்டி லிவரும், அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ், அடுத்தது சிரோசிஸ் கண்டிப்பா போயிருவாரு. இது சைலண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இது நம்ம வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடி சொன்ன மாரி யாருக்குமே தெரியாது. ஸோ ஒபிசிட்டி ஆக ஆரம்பிப்பாங்க. டயர்ட்னஸ் இருக்கும், ஃபட்டீக்னஸ், ஈஸி ஃபட்டீகபிலிட்டி இருக்கும். சில பேருக்கு லாஸ்ட்டா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது தான் ஜாண்டிஸ் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பியூரைட்டிஸ்ன்னுவாங்க. அப்படின்னா அரிப்பு, உடம்புல அரிப்பு அதிகமா இருக்கும். இது ஏன்னா பிலிருபின் லெவல் அதில வந்து உடம்புல சேர 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 இந்த அரிப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால தான் பியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் ஈஸி ஃபட்டீகபிலிட்டி நான் முன்னாடி சொன்ன மாரி என்னன்னா, கொஞ்சம் ஒர்க் பண்ணாவே சோர்ந்து போறது. டயர்டா சீக்கிரமா சோர்ந்து போறது. ரைட் அப்டமன் பெயின் இந்த சைடு வந்து அதிகமா வலியா ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாரி இருக்கும்போது நம்ம வி ஷுட் பி வெரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வருமா இல்ல செகண்ட் ஸ்டேஜ் வருமா? ஸோ இந்த ஃபட்டீகபிலிட்டி, பெயின் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ஸ்டேஜ்லயே வந்துரும். நம்ம அத வந்து பெருசா கண்டுக்காம விடுறதுனால தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். பட் ஆனா சில பேர் இந்த முகம் கருக்கும், அப்படிலாம் இருந்தா லிவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அது அது வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான். அதான் நான் சொன்னேன்ல, பிலிருபின் சேர 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 ஃபர்ஸ்ட் இச்சிங் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் கலர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இட் இஸ் ஆல்ரெடி பிலிருபின் வந்து 5 to 6 மேல தாண்டிடுச்சுன்னு அப்படின்னு. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். பட் தெரியாம இருக்குது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். ஆமாங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சுதுன்னா அவர் என்ன பண்ணணும் ஆக்சுவலி முதல்ல? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரெகுலராக வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ வீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு. கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுக்கணும், ஒரு அளவுக்கு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். வெயிட் யூஸ்வலாக இருக்கிற வெயிட் பார்த்துட்டு இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்குது, பிஎம்ஐ உங்களுக்கு வந்து மோர் தென் 30 இருக்குன்னா யூ ஹாவ் டு கம் டவுன் ஆன் த வெயிட். ஸோ 25 பிஎம்ஐக்குள்ளே இல்லை நம்மளோட பேசிக் இது வந்து 25 கீழே இருக்கணும்னு பார்க்குறது. ஸோ அது ஒபிசிட்டிக்கு போகாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே ஓகே. செடென்ட்ரி லைஃப் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி வாக்கிங், நம்ம நிறைய வாட்டர் கண்டென்ட் குடிக்கிறது, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்காம டெபிசிட்ல இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வருமா? ப்ரோட்டீன் டெபிசிட்ல ப்ராப்ளம் வருமானம் இல்லை. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது வாஷ் அவுட் ஃபாஸ்ட்டாக. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம கிரானிக் லிவர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம அதிகமாக ப்ரோட்டீன் எடுங்கன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் குறைவா, ப்ரோட்டீன் அதிகமாக, ஏன்னா அது லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவரில் இருக்கும்போது ப்ரோட்டீன்ஸ் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதனால தான் உங்களுக்குலாம் கால் வீக்கம் ஏற்படும், வயிற்றில் தண்ணி சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் வரப்போ நம்ம வந்து அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கணும். ஓகே. பொதுவாக இந்த அப்டோமன் பகுதியில் இருக்க ஃபேட்டை வந்து சப்கியூட்டினஸ் ஃபேட்டு, விசரல் ஃபேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த விசரல் ஃபேட் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியுமா? ஆமாம். ஸோ அதான் இந்த லீன் நேஷ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக விசரல் ஃபேட் இருந்தாலே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கும்னு சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. பட் இதை கண்டுபிடிக்க முடியுமா, எது சப்கியூட்டினஸ் ஃபேட்டு, எது விசரல் ஃபேட்டு? அதுதான் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அளவுக்கு அது தெரியும். ஓகே. நம்ம யூஸ்வலாக லீனாக இருப்பாங்க, ஒரு 50 கேஜி 60 கேஜி இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கும். இல்லை ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, இப்போ நம்ம ஊரில் 2 இமேஜ் உண்டு. ஒன்று வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருக்கவங்கள வந்து அதிகமாக சாப்பிட்றான் அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. பட் அது ஹார்மோனால கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ அதே மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் லேசாக தொப்பை இருக்கும்போது அதை வந்து பெருசாக எடுத்துக்காம ஒல்லியாக தான் இருக்கான், ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அதை கேட்குறேங்க. அதான் ஸோ இந்த லீனும் நம்ம வந்து ஒபீஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம யாராவது பார்த்து சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஆக்சுவலாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் யாராவது பார்த்து சொல்லும் போது ஆனாலுமே நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது we need to be very careful. ஓகே. ஸோ அதான் ஒல்லியாக இருக்கிறனால எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிடையாது. we need to, அதனால தான் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இருந்தால் we can avoid these things. ஓகே. இப்போ டாக்டர், இப்போ இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இது வந்து பல ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இன்றைக்குமே கூட குடிக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ஐ நோ மை லிமிட்ஸ், இதனால் எனக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லிமிட்டில் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, லிவருக்கு அது ஒன்றும் செய்யாதுன்னு ஏதாவது மெடிக்கலாக சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூஃப் இருக்காது? இல்லைங்க, அது ஒரு மித்து மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஆல்கஹாலுக்கு லிமிட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நோ டு ஆல்கஹால் தான். பட் ஒரு சேஃப் லிமிட் அப்படின்னா நம்ம ஒரு இதுக்காக சொல்கிறதுனா less than 30 ml ஃபார் மென், less than 15 ml ஃபார் ஃபீமேல்ன்றதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. பட் ஆல்கஹால் தவிர்க்க முடியாது, தவிருங்க. பட் ஆனால் நீங்கள் அதை குடிக்கிறீங்கன்னா பெஸ்ட். பட் இன்கேஸ் நம்ம எடுக்கிறோம்னா அது less than 30 ml
இல்லைன்னா ஃபீமேலாக இருந்தால் less than 15 ml இருக்கும். டாக்டர் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 30 mlனா இவ்வளோதான் வருமா? அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு தான் வந்து பை நார்ம்ஸ் சொல்கிறது. 30 mlலாம் இவ்வளோ டாக்டர் வரும் டாக்டர்? அதனால தான் சொல்கிறது. ஸோ நம்ம அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு மேலே அதுக்கு மேலே கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட ஓகே அவங்க குளிர் இருக்குது அவங்க வந்து குடிக்கிறாங்கிறது ஒரு காரணமாக சொன்னாங்க. பட் நம்ம ஊரில் குளிர்லாம் கிடையாது, இங்கே வெயில் தான். குளிர்னு அவங்க வந்து நம்மள மாதிரி இந்த கோகோ கோலா அடிட்டிவ்ஸ்லாம் போட்டு குடிக்கிறதுலாம் கிடையாது. அவங்க வந்து நீட்டாக எடுத்து சாப்பிட்டுருவாங்க. பட் அதுவுமே ஒரு லெவலாக தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்ற கண்டென்ட்டும் வேறு. நம்மள மாதிரி கார்போஹைட்ரேட் சேர்க்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அதை எடுத்து சிப்ஸு. ஆமாம், அவங்க சாப்பிட்றது வந்து பிரெட்டு இந்த மாதிரி வந்து தான் இருக்கும். நம்மளது அந்த மாதிரி கிடையாது. நம்மளது சிப்ஸு காராசேவ் எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம். இந்த காம்பினேஷனே இதாக தப்பான காம்பினேஷன் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி குடிக்கக்கூடாதுன்னு தான் புரியுது. இல்லை மெசேஜ் இஸ் கிளியர். மெசேஜ் வந்து குடிக்கக்கூடாது தான். பட் என்னன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் அவங்கள தான் சொல்லுவோம். ஆமாம், எல்லாத்துக்கும். ஆனால் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க. சாப்பிட்றது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஹார்பலாக நமக்கு லோக்கல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க இருக்கிறதுலே நல்லதாக பார்த்து எடுத்துப்பாங்க. சில ப்ளஸ் ஒயின் தான் சாப்பிடுவாங்க, ரெட் ஒயின். ஆக்சுவலாக இப்போ குடிக்கிறத டிஸ்கரேஜ் பண்ணுறதா நம்ம நோக்கமும் கூட. பட் ஆனால் இங்கே குடிக்கிறவங்க சொல்லக்கூடிய இமேஜினேஷன் எங்கே போய் ட்ராவ் ஆகும்னா அங்கெல்லாம் குடிக்கிறாங்கன்னு. பட் அவங்க என்ன குடிக்கிறாங்க எவ்வளோ குடிக்கிறாங்கிறது தான் அது. அதை யாருமே ஃபாலோ பண்ணணுமோ அது ஃபாலோ பண்ணுறதுல யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து நம்ம ஏதோ புதுசாக ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் குட் ஃபார் எனிதிங்ல. பட் இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம என் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக குடிக்கான், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவங்க யாரோ ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவன் நல்லா இருக்கான்னு தெரியாது, வெளியே இருக்க பார்த்து சொல்லலாம். பட் ஆனால் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சைட் பண்ணப்படுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெடிக்கல் ரொம்ப காமனாக சைட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கா, நிறைய வாட்டி ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்காரு, பட் ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருக்காரு. நம்மளுக்கு தெரியாதுங்க அவங்களோட மெட்டபாலிசம் என்னன்னு தெரியாது, ஜெனட்டிக்ஸ் வேறு. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு வேறு, அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் அவுட் சைடு எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னா அவங்க டெய்லி குடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து அவர் வந்து ஆனால் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக போயிங்க. ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் ஸோ லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் தே மைட் ஹேவ் சம் இஷ்யூஸ் இன் தி லிவர். ஓகே. பட் ஆனால் குடிக்கிறது என்னைக்குனாலும் ஆபத்து. இன்னைக்கு வரலாட்டி அவன் வராதுன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு சில பேர் மஞ்சள் காமலை வந்து அடிக்கடி வருது அப்படின்னு. இப்போ எனக்கு நான் சின்ன வயசுல எனக்கு மஞ்சள் காமலை அடிக்கடி வந்துதா அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி வந்துச்சு அப்படின்னு. ஒரு 2 years பேக்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருத்தர்லாம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ பெரிய மெடிக்கல் அட்வான்ஸ் பண்ண எனக்கு போனதில்லை. பட் ஆனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு. பொதுவாக அடிக்கடி இந்த மஞ்சள் காமலுக்கான காரணம் என்ன? ஸோ அடிக்கடி மஞ்சள் காமல்னா சின்ன வயசில் பார்க்கும்போது நம்ம ஹெப்படைட்டிஸ் ஏ இல்லை ஹெப்படைட்டிஸ் இ, அது வந்து வாட்டர் பார்ன் இல்லைன்னா ஏர் பார்ன், ஐ மீன் வாட்டர் பார்ன் இல்லைன்னா ஃபீக்கல் இதில் வழியாக வர்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில வாட்டி அந்த மஞ்சள் காமலை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பேபி பிறந்த உடனே நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னுவாங்க, அது வந்து நார்மல். ஸோ அது வந்து ஃபோட்டோ தெரப்பிலாம் வச்சு நம்ம இது பண்ணுறது. அது நம்ம போக போக இந்த லைஃப்பில் ஒரு தடவை ஜாண்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால ஹெப்படைட்டிஸோ இல்லை ஏதாவது அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது அந்த ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நார்மலாக இருக்கும். பட் நான் சொல்கிற ஜாண்டிஸ் வந்து லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் தான் அந்த ஜாண்டிஸ் சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ குடிப்பதனால ஜாண்டிஸ் வருதுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது வந்து எது ரிலேட்டடாக வருது டாக்டர்? அது வந்து இந்த இதில் வராதா, டயட் அந்த இதில் வராதா, இல்லை இதில் வருது? குடிக்கிறதுனால நம்ம வந்து அந்த போகிற குழாய் வந்து இட் வில் கெட் பிளாக்டுங்க. ஸோ நம்மளோட ஆல்கஹால் கண்டென்ட் சேர 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 இந்த லிவரோட ப்ராப்பர் பைல் கெப்பாசிட்டி வந்து பைல் ப்ரொடக்ஷன் தான் வந்து லிவரோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த பைல் வந்து ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திடும் நம்மள வந்து. ஏன்னா ஃபேட் லிவர் பெருசாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக லிவர் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். பெருசாகிட்டு தான் அப்புறம் சுருக்கமாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரங்க் ஆக ஆரம்பிக்கும். அது ஆக என்ன ஆகும்னா அது நம்மளோட ஹெப்படைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் பாதிக்கிச்சு. அந்த பைல் டக்ஸ்ன்னுவாங்க, அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பைல் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் இல்லாதனால அது அக்யூமுலேட் ஆகி பிலிருபின் அதிகமாகும். ஓகே. ஸோ அதுதான் ஜாண்டிஸ். ஓகே. ஸோ குடிக்கிறதுனால வரக்கூடிய ஜாண்டிஸும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபீக்கலோட வர ஜாண்டிஸ் அதுவும் வேற இல்லை. நான் சொல்கிறது ஹெப்படைட்டிஸ் ஏ இ வந்து ரொம்ப காமன்னு. ஒரு சில இடத்துல வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அதனால வரும். வெளியே சாப்பாடு வந்து ப்ராப்பராக குக் பண்ணாத அப்போ சாப்பிடும்போது அந்த ஹெப்படைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்பவும் பிலிருபின் அதிகமாகும், ப்ளஸ் உங்களோட என்சைம்ஸும் அதிகமாகும். என்சைம்ஸும் லிவர் என்சைம் SGOT SGPTலாம் இருக்கும், அதெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம வந்து சில பேருக்கு டெங்கு மலேரியா வரும்போதும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாகி அப்பவும் ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு நார்மல் டைப். இப்போ நம்ம ஆல்கஹால் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பாதிக்கப்பட்டு அந்த பிலிருபின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நடக்காதனால அக்யூமுலேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ். ஓகே. இது வந்து லாங் டேர்மாக பாதிக்கப்பட்டு பொறுமையாக
லாஸ்ட் ஸ்டேஜாக வர்றது. ஓகே. இப்போ ட்ரிங்கிங் ஹேபிட்டை டிஸ்கரேஜ் பண்ணக்காக தான் கேள்வி கேட்குறேன் டாக்டர். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நம்ம வயசாக இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட் கொஞ்சம் கூட்டிகிட்டே தான் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டில் குடிக்கிறதுங்கிறது இந்த இன்ஃப்ளமேஷனை இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணும்? ஆட் ஆன் ஸ்ட்ரெஸ் டு தி லிவர் தாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன்ன்றது இனிஷியல் ஸ்டேஜ், அதான் ஹெப்படைட்டிஸ்ன்றது. அது வந்து கொஞ்சம் ஒன்றுமே அதை வந்து திருப்பி அதை வந்து நம்ம வந்து எப்படி ஒர்க் லோட் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இட் வில் கெட் அஃபெக்டட். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் மெயின். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கரெக்டாக டைம் வச்சுருப்பாங்க. நான் வந்து 6 மணி இல்லை 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதை வந்து ஒரு மேஜர் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. அவங்க அதனால் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சதான் சொல்கிறாங்க. எனக்கு இந்தியா தவிர மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கேயா போனால் கூட அவங்க 7 மணிக்கு மேலே டின்னர் கிடையாதுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்குள்ள பழக்கமாக வச்சுருக்காங்க. பட் எனக்கு ஆல் ஓவர் இந்தியா அப்படி வெகு சில இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் 7 மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஹேபிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம இதனால் என்ன இழக்கிறோம் நீங்கள், என்ன பாதிப்படைகிறோம் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 7 o'clock முன்னாடியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக திருப்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ யாருமே வந்து நம்ம வந்து 7 o'clock முன்னாடி டின்னர் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை சில பேர் வந்து ரொம்ப ப்ராப்பராக கடைபிடிப்பாங்க. 7 o'clock முன்னாடி டின்னர் முடிக்கணும், அது லைட் டின்னராக தான் முடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லிவரை வந்து ரொம்ப பாதிக்கவே பாதிக்காது. இப்போ ஏன் 7 மணிக்கு முன்னால் சாப்பிடணுங்க? அப்போ 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஏன் 7 மணின்னு கட் ஆஃப் வச்சிருக்கு? ஸோ 7 மணிக்கு மேலே 7ன்றது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். பட் என்னன்னா அதுக்கு மேலே என்னன்னா நம்ம வந்து உடனே சாப்பிட்ட உடனே தூங்கிடுவாங்க சில பேர். ஸோ தூங்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட அதோட லிவரோட ஒர்க் லோடு அதிகமாகிடும். நம்ம ப்ராப்பர் 7 o'clock டின்னர் முடிச்சுட்டு இல்லை 8 o'clock டின்னர் முடிச்சுட்டு நல்லா ப்ராப்பராக வாக் பண்ணிட்டு ப்ராப்பராக வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு டைஜஷனுக்கான டைம் நம்ம கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த லிவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த 7 o'clockங்கப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு டாக்டர், எனக்கு இந்தியாவிலே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 7 o'clock டின்னர் ஃபினிஷ் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நினைக்கிறேன். அந்த எஜுகேஷன் ஆக்சுவலி த்ரூ அவுட் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே இதை வந்து முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்த டயத்துக்கு எல்லாம் வந்து பண்ணாதான் வந்து இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போவாங்க. ஸோ அதுவுமே இட் இஸ் நாட் குட். ஸோ அதனால என்ன ஆகும்? பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ தூங்குறதுக்கு வந்து 12 hours ஸ்லீப் இருக்கணும். 8 to 12 hours அட்லீஸ்ட் ஸ்லீப் இருந்தால் நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். பட் அதை நம்ம வந்து அந்த அவ்வளோ ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருக்கும். அந்த 12 hours ஃபாஸ்டிங்ன்ற போது அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டாவது எடுக்கணும். இல்லைனா என்னன்னா அது லிவர் திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் அ பேட் இம்பாக்ட் ஆன் தி லிவர் ஆல்சோ. ஸோ அதுவும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கொண்டு வருமா? ஆமாம். ஓ, அப்போ ஃபுட்டை கரெக்டாக எடுக்க எதுவுமே மாட்ரேஷன் தாங்க. மாட்ரேஷன் இஸ் த கீ. ஸோ எதுவுமே ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ டைம்லி இன்டேக் ஆஃப் ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஃபுட்டை நீங்கள் வந்து பொதுவாக ஃபுட்டு சரியாக எடுக்கலை, டயத்துக்கு எடுக்கல அப்படின்னா அல்சர் வருவாங்க. ஆக்சுவலாக ஃபுட்டு சரியாக எடுக்கலாம் லிவருக்கும் ப்ராப்ளம் வரும். ஆமாங்க. அல்சர்ன்றது நம்ம என்னன்னா லாங் கேப் இருக்குனால அந்த ஹெச்சிஎல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னா கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆஃப் அந்த ஹெச்சிஎல் ஃப்ளூயிட் கேஸ் இதனால தான் நம்மளுக்கு அந்த ரீஃப்ளெக்ஸ்ன்னு வாங்க, அது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இல் ஹேவ் அ கேஸ்ட்ரைட்டிஸ், அது வேற. பட் இது வரைக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டுச்சு. நீங்க அது கரெக்டான டைம் சாப்பிடல அப்படின்னா உனக்கு அல்சர் வரும்னு. பட் சரியான டைம்ல சாப்பிடலன்னா லிவருக்கும் ப்ராப்ளம் வருங்கிறது ஒரு ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி வாக்கிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ், பிளென்டி ஆஃப் வாட்டர் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி லிவர் ஆல்சோ. ஆக்சுவலாக சமீபத்தில் மறைந்த ரோபோ சங்கர் இறந்தப்போ கூட அவங்களுக்கு ஒரு உடம்பு வெயிட் லாஸ் ஒன்று வந்து பயங்கரமாக அதை பார்க்க முடிஞ்சது. யூஸ்வலாக ஜாண்டிஸ் வந்து போகிறவங்களுக்கு, சிவியர் அட்டாக் ஆகி வந்தவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ரொம்ப காமனான ஒரு விஷயமா? ரொம்ப காமனுங்க. ஸோ வெயிட் லாஸ் எப்படி ஏற்படும்னா நம்ம கெக்கெக்சிக்குன்னுவாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் கேன்சரில் எப்படி மனுஷன் அப்படியே சுருக்குவாங்களோ அதே மாதிரி தான் லிவர் டிசீஸ்லையும் அதே மாதிரி தான். ஏன்னா ப்ரோட்டீன் லாஸ், நான் சொன்னல போன ஃபர்ஸ்டே வந்து இந்த கிரானிக் லிவர் டிசீஸ், இந்த சிரோசிஸ் போகும்போது நிறைய ப்ரோட்டீன் வந்து வெளியே போயிடும். ஸோ மசில் மாஸ்லேருந்து ப்ரோட்டீன் எல்லாமே வந்து வெளியே ஏற ஆரம்பிக்கும் போது தான் உடம்பு சுருங்க ஆரம்பிப்பாங்க, வயிற்றுல தண்ணி அதிகமாக சேர ஆரம்பிக்கும், காலில் தண்ணி சேர ஆரம்பிக்கும். ஸோ ஜாண்டிஸோட முத்தன கண்டிஷன் வந்து உடம்பு ஃபுல் வெயிட் லாஸ் ஆகிடும். வெயிட் லாஸ் ஆயிரும், வெறும் வந்து வயிற்றுல மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. பொதுவாக இந்த ஜாண்டிஸ் வந்த உடனே இப்போ மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸாக இப்போ வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அதை ப்ரெஃபர் பண்ணுறேன்னு போகிறாங்க.
சில பேர் அதுக்கப்புறம் அலோபதிக்கு வரேன் அப்படின்னு வராங்க, சில பேர் அதிலே கூட கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ சில பேர் நினைக்கிறேன் நான் இதுவும் கண்டினியூ பண்ணுறேன் அதுவும் கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஐ மீன் சித்தாவும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அலோபதியும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இஸ் தட் ஓகே? ரெண்டுமே கண்டினியூ பண்ணுறது. ஸோ என்னன்னா இந்த DILI அப்படின்னுவாங்க, ட்ரக் இன்டியூஸ்ட் லிவர் இன்ஜுரின்னுவாங்க. ஸோ இது எப்படி ஏற்படுதுன்னா, இனிஷியலாக நம்ம வந்து சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா சொல்கிறது பாட்டி சொல்கிற வைத்தியம் சின்ன சின்ன இதெல்லாம் மட்டும் ஓகே, அது கூட நான் வந்து ஃபுல்லாக இது சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா அது வந்து கிரேட் ஏதோ நம்ம வந்து ஒரு சின்ன ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த லிவர் டிசீஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆரம்பித்தக்கப்புறம் அப்படின்னா அந்த ஃபைப்ரோசிஸ் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு வைத்தியமோ இந்த ஆயுர்வேதம் எடுக்க அப்போ என்ன ஆகும்னா இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படும். ஓகே. இப்போ இது வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை குறை சொல்வதற்காக இல்லை, ஆனால் சில பேர் அதில் வந்து தப்பான ட்ரக் எடுத்ததுனால இன்னும் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்ல கேசஸ் நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். அது என்ன பிரச்சனை ஆகுது, என்ன அவங்க ட்ரக் எடுத்ததுனால அது இன்னும் பெருசாயிடுது? இந்த பச்சை இலைன்னுவாங்க, அந்த மாதிரி அவங்க போடுற ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஹெவி மெட்டல்ஸ் அதில் வந்து ப்ராப்பரான குவான்டிட்டி இல்லாத, ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் ப்ரூவ்ட் ஆல்சோ. ஸோ பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஏதோ அதிகமான கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஆட் ஆன் ஸ்ட்ரெஸ் டு த லிவர் அண்ட் அஃபெக்டிங் இட் வில் காஸ் லிவர் டிசீஸ்ன்ற. ஓகே. ஏன்னா இப்போ அதுலேயுமே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் சில பேர் அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ்ட்டு போகும்போது அவங்க கொடுக்க ஒரு ட்ரக் வந்து இன்னும் அது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆக்கி தான் கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கிரேட் 4 கிரேட் 3 வந்தப்போ ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்டயே நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, லைக் வந்து லிவர் டிசீஸ் இருக்குன்னு நம்ம சொன்னக்கப்புறமும் திருப்பியும் ஆயுர்வேதா அந்த மாதிரி போகும்போது நாங்கள் சொல்லியிருப்போம் ப்ளீஸ் டோன்ட் கோ அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இட் நத்திங் எல்ஸ் அதர் தென் டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ லிவர் 3-4 வந்த பிறகு போனக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ் நான் சொல்கிறேன், ஃபைப்ரோசிஸ் தாண்டினக்கப்புறம் இந்த சிரோசிஸ் கிட்ட வரும்போது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன் டு கோ டு ஆயுர்வேதா இல்லைன்னா வேற இந்த நாட்டு வைத்தியம்லாம் போகிறதுக்கு அட்வைசபிளே கிடையாது. ஸோ அது நம்ம ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லையும் சரியாகும் போது நம்ம வி ஹேவ் டு கோ ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா, ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா ட்ரீட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஆமாங்க, லிவரை மாற்றி தான் லிவர் மாற்றி தான் ஆகணும். யூஸ்வலாக டாக்டர் இப்போ இந்த லிவரில் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணால் கூட அந்த இடத்துல ரீஜென்ரேட் ஆகி வளர்ந்துருவாங்க. இப்போ 4வது ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஏன் அது வளராது? ஸோ அதான் ஃபைப்ரோசிஸ் சுருக்கம் ஏற்பட்டுருச்சு. சுருக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் இட் வில் நாட் க்ரோ அகெயின். அவ்வளோ அது கெப்பாசிட்டி போயிடுச்சு. அதனால ஷங்கன் லிவர் அப்படின்வாங்க. ஷங்கன் லிவர்னா லிவர் சுருங்கி இட் வில் ஸ்டார்ட் ஹேவிங் நாடியூல்ஸ் ஆன் இட். ஸோ சின்ன சின்ன பொறியாக ஆரம்பிக்கும். அந்த பொறி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிரோசிஸ். திருப்பி வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 10 years 20 years குடிச்ச ஒரு ஆளோடைய லிவரை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது ஹெல்தி பர்சனோட லிவர் எப்படி இருக்கும், இப்படி மொடாக்குடியாக குடித்தவருடைய லிவர் எப்படி இருக்கும்? ஸோ ஹெல்தி பர்சனோட லிவர் வந்து பிங்க், நல்லா நல்லா பிங்க் கலராக இருக்கும். தொட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவங்களது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாகவும், அது வந்து இனிஷியலாக அந்த ரொம்ப சிரோசிஸ் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறியாக சின்ன லிவர் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பாடி கெப்பாசிட்டிக்கு பெருசாக 1 கிலோ லிவராவது இருக்கணும் நமக்கு. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் 500 கிராம் சின்னதாயிரும். ஃபஸ்ட்டு பெருசாக ஆரம்பிக்கும், ஸ்வெல்லிங் ரொம்ப பெருசாகி ஃபேட்டியாக தெரியும். அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஒரு பிளான்ச்சிங் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக அந்த சுருக்கம் ஏற்பட்டுட்டு திருப்பி ரொம்ப சின்னதாயிரும் லிவர். இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் மனநிலை என்னவா இருக்கும்? ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரோட சேர்ந்து குடிச்ச அவரோட மனநிலை என்னவா இருக்கும் ஆக்சுவலாக அந்த டைமில்? மனநிலைன்ற போது ஃபஸ்ட்டு அந்த ஆல்கஹால் எடுக்க வேண்டிய அந்த இது வந்து முதல்ல அதை வந்து எரேஸ் பண்ணிடணும் அந்த டயத்தில். ஸோ இதுக்கப்புறமும் ஏன்னா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதே ஒரு பெரிய சர்ஜரிங்க, 12 hours சர்ஜரி. அதுக்கப்புறம் தென் வில் கிவ் ஹிம் இம்யூனோசப்ரஷன்ஸ். அப்படின்னா அந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கம்மி பண்ணி, ஸோ அந்த லிவர் நம்ம புதுசாக வைக்கிற லிவரை வச்சுட்டு, ஸோ இட் ஹேஸ் டு அகாமடேட். அதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 2 to 3 months வந்து இந்த ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, க்ரௌட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் 2 to 3 months கழிச்சு வி கேன் ஹேவ் ரெகுலர் லைஃப், நார்மல் லைஃப். இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வரணும் அப்படின்னா, இப்போ மற்ற இது மாதிரி இப்போ இன்னும் பெரிய அவேர்னஸ் வரல. இப்போ லிவர் அந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கா? ஒருத்தருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருக்கும் அப்படின்னா, உடனே அவருக்கு அவைலபிள் இருக்க அளவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கா, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் தான் போகிற மாதிரி இருக்கா? ஸோ 2 டைப் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குங்க. டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஸோ டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு பார்க்கும்போது மூலத்தடை வந்தவங்க, தட் இஸ் பிரெயின் டெட் ஆனவங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து லிவர், அதுவுமே நம்ம பிளட் குரூப்பும்
அவங்க பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரோட்டாவில் அந்த நம்மளுக்கு அந்த டைம் வரும்போது தட் இஸ் அந்த கால் இது ப்ரியாரிட்டி இருக்குது, நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. மெல்டு ஸ்கோர் இருக்குது, சைல்டு ஸ்கோர் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் யார் ப்ரியாரிட்டின்னு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ஆர்கனே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங். ஸோ செகண்ட் வந்து இன்கேஸ் லிவிங் டோனராக இருந்தால் வீட்டில் சொந்தத்தில் யாராவது விருப்பப்பட்டு லிவர் டொனேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க லிவர் டொனேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கொடுப்பாங்களா இல்லைன்னா அவங்களுடைய ஸோ 50% to 60% ஆஃப் த லிவர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு தட் இஸ் யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தர் ஓ பாசிட்டிவ் பிளட்டோடைய லிவரே போதுமானதாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது செக் இருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து சம்மந்தம் இல்லைங்க. ஸோ ஓ குரூப் இருக்கிறவங்க ஓ குரூப் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓ நெகட்டிவ் இருக்கவங்க ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம். ஸோ ஏ குரூப் இருக்கிறவங்க ஓவும் கொடுக்கலாம், ஏவும் கொடுக்கலாம். பி குரூப் இருக்கிறவங்க பியும் கொடுக்கலாம், ஓவும் கொடுக்கலாம். ஸோ ஏபி இருக்கிறவங்க எந்த குரூப்ல இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லிவர் கொடுக்கறதுக்கானது வந்து அந்த இதுதான் என்ன குரூப்ல இருக்காங்கிறது தான் மெயின். ஓகே, இப்போ டாக்டர் அப்படி பார்த்தா இப்போ இந்த பிளட் குரூப்ல இருக்கவங்க நினைச்சாலே கொடுக்க முடியும் தானே? யார் நினைச்சாலும் கொடுக்க முடியும் தானே? அந்த இதில் இருக்கவங்க கொடுக்க முடியும் தானே? கொடுக்க முடியும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் லிவர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் மனநிலை அப்படி தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிபியன்ட்டும் டோனர் 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போங்க. அதில் வந்து டோனருக்கு இதுக்கு மேலே கெப்பாசிட்டி எவ்வளோ ஃபியூச்சர் ரெமனன்ட் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ரெமனன்ட் அடிக்குவேட்டாக இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட வந்து முதல்ல லிவர் எடுப்போம். அது ஒருத்தர் லிவரை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு திரும்ப வளர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் கொடுக்குறது இல்லைங்க. ஃபியூச்சரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவர் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து 60% லிவர் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 40% இவருக்கு எனஃபா இல்லையான்னு பார்ப்போம். போதுமான அளவு இருக்கா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதில் எல்லையே ஃபஸ்ட்டு பார்ப்போம். லிவர் அட்டினுவேஷன் இண்டெக்ஸ்ன்னு வாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து வால்யூம்ஸ் பார்ப்போம். லிவரோட வால்யூம் பார்ப்போம். இவர் வெயிட்டுக்கு எவ்வளோ லிவர் தேவைப்படும், இவருக்கு ஃபியூச்சர் லிவர் எவ்வளோ இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டோனர் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு பர்சன் ஏக்கு வந்து இப்போ லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு வந்து பிரெயின் டெட் ஆனவங்க இல்லாமல் ஃபேமிலியிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா யார் இதுக்கு வந்து கொடுக்க முடியும்? அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அது யார் கொடுக்க முடியும்? ஸோ இனிஷியலாக வந்து எப்படின்னா 18 to 55 இயர்ஸ் வந்து டொனேட் பண்ணலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் சொந்தத்தில் ஃபஸ்ட்டு சொந்தம், தூரத்து சொந்தம் கிடையாது. இனிஷியலாக ஃபஸ்ட்டு சொந்தம். இப்போது நார்ம்ஸ் படி என்னன்னா தூர சொந்தம் பண்ணலாம். பட் அவங்க வந்து 25 இயர்ஸ் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கணும். அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம். இதை வந்து டிரான்சன்ட்ன்ற ஒரு இதுவும் பார்ப்பாங்க. நம்ம இன்டர்னல் கமிட்டி எக்ஸ்டர்னல் கமிட்டி 2மே டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து லிவரே அவங்க கிட்ட இருந்து எடுப்பாங்க. இது வந்து எத்திக்கலாக போகணுங்காவா இல்லை மெடிக்கல் ரீசனுக்காவா? எத்திக்கலாக போகணுங்கிறதுக்காக. ஓகே, மெடிக்கல் ரீசனோட எத்திக்கலாக போகணுன்றதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கவங்க நினச்சா அந்த லிவரை வந்து ஒரு 60% இவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து 60 இல்லை 40% எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பாதிப்புன்னு இல்லை, இவங்களோட இப்போ ரெசிபியனோட ஃபுல் லிவர் நம்ம எடுத்துருவோம் வெளியே. அவங்களுக்கு திருப்பி உள்ள லிவர் இருக்காது. இவங்களுக்கு நம்ம டோனர்லேருந்து எடுத்து வச்ச லிவர் தான் உள்ள வைக்கணும். பெர்சன் ஏ பெர்சன் பி இருக்காங்க சார். இப்போ பெர்சன் ஏக்கு தான் பாதிப்பு இருக்கு. ஆமாம். இப்போ அவருக்கு வந்து 60% லிவர் தேவைப்படுது. அப்படி கிடையாது, மொத்த லிவர் தான் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அது ஃபுல்லாக பாதிச்சனால தான் அவங்க ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இழந்து போறாங்க. ஸோ அதனால தான் இட்ஸ் நாட் அகைன் ரீஜெனரேட்டிங். ஸோ அதனால நம்ம அந்த லிவர் யூஸே கிடையாது. ஸோ பாதிக்கப்பட்ட லிவர் என்ன பண்ணுவீங்க சார்? அவ்வளோதாங்க, டிஸ்கார்ட். அவ்வளோதான். ஸோ பாதிக்கப்பட்ட லிவர் எடுத்து இப்போ இவங்களுக்கு 60% எடுத்துட்டாங்கன்னா ஒரு 40% இருக்கும். அந்த 40ன்றது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 50 to 60% எடுப்போம்னு வச்சு. ஓகே. ஸோ 40% 35 to 40% ரெமனன்ட் இருந்தால் டோனருக்கு போதும். வித்தின் 2 months வந்து அது வளர்ந்துடும். ஃபுல்லாக வளர்ந்துடும். அனாட்டமி அதே இப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கோ அது அந்த இடத்துல அப்படியே வளர்ந்துடும். பட் அனாட்டமி சேஞ்சஸ் இருக்கும். லைக் கால் பிளாடர் இருக்காது. கால் பிளாடர் இந்த பித்தப்பை எடுத்துருவாங்க. அது இப்போ யாராவது டொனேட் பண்ணுறதுனால பித்தப்பை எடுத்தால் கொடுக்க முடியும். ஓகே. டாக்டர் இப்போ எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி பயம் இருக்குன்னா இப்போ லிவரை கொடுக்குறோமே மறுபடியும் ஹெல்த்தியாக பழையபடி மாற முடியுமா? ஜிம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு அதெல்லாம் பண்ண முடியும்? தாராளமாக பண்ணலாங்க. ஸோ நிறைய பேர் வந்து 18 வயசுல அவங்க அப்பாவுக்கு வந்து லிவர் கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறத்து அது மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 18 வயது பையன் அப்பாவுக்கு லிவர் கொடுத்து அந்த பையன் திருப்பி பையன் எடுக்கிறது நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இப்போ இவங்களுக்குலாம் இப்போ அது ஒருத்தருக்கு டொனேட் பண்ணுறாங்க. டொனேட் பண்ணால் அவருக்கு வந்து
இம்யூனோசப்ரன்சன் கொடுத்து அதை அட்டாக் பண்ணாம மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் க்ரௌட்ல அட்டாக் பண்ண மாதிரி பார்த்து பண்றீங்கல்ல. இப்போ இவங்களும் அது மாதிரி ஏதாவது பார்த்துக்கணுமா? இன்ஃபெக்ஷன் வருது அந்த மாதிரிலாம்? ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி முடிச்ச ஒரு 5வது நாளே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ள திருப்பி வந்து ரெவ்யூ பார்த்துட்டு அவரோட லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 3rd மந்த்லேருந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஃப்டர் 3rd மந்த் வந்து இஸ் லைக் நார்மல் பர்சன் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மந்த்லேயே இதெல்லாம் பண்ணுவோம். பட் இது சேஃபர் சைடு ப்ராப்பராக சொல்லும் போது வில் கிவ் அ 2 months பீரியட். அதுக்கப்புறம் ஹில் பி நார்மல். ஸோ இவங்களுக்கு இம்யூனோசப்ரசன்ட் எல்லாம் தேவை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோ இம்யூனோசப்ரஷன், நோ ட்ரக்ஸ் அட் ஆல். ஆஃப்டர் த 10th டே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிற அந்த 10வது நாள் வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல் நார்மல். ஓ ஓகே. இப்போ அவங்க பெர்ஃபெக்ட்லி ஓகே தான். எஸ். ஓகே. இப்போ இது இல்லாமல் பிரெயின் டெட் ஆகி அவங்ககிட்ட இருந்து லிவர் எடுக்கிறவங்க இப்போ அதுக்கு வந்து நேட்டோ சாட்டோ ரோட்டோன்னு இந்த ஆர்கனைசேஷன்லாம் சொல்கிறீங்களே, அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லாம் தாண்டி வந்தால் தான் இங்கே வரும். ஆமாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கவர்மெண்ட் வைஸ் போகும்போது ஒரு சில பேருக்கு லிவர் கிடைக்கிறதுக்கு 3 months ஆகலாம் லக்கியாக இருந்தால், 6 months ஆகலாம், இல்லைனா 1 year ஆகலாம். அந்த மாதிரி எவ்வளோ டிலே ஆகும் போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரோட்டா. நம்மளுக்கு யாருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை கிடச்சுன்னா திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதே ஆர்கன் போகாது. ஸோ அகெயின் ரோட்டா கீழே போய் தான் திருப்பி அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் திருப்பி டவுன் த லைன் போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் திருப்பி ஃப்ரண்ட்டில் வருவாங்க, செகண்டில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, திருப்பி அகேன் தேல் கோ பேக். ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம கொடுப்போம். தே ஆல்சோ சி தி சிவியாரிட்டி, எவ்வளோ யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது, யார் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகே. இப்போ சில டிசீஸ் டாக்டர், இப்போ சில டிசீஸ் வந்து சில ஏரியாக்களில் ரொம்ப காமனாக இருக்குமா? இப்போ சில இந்த ஏரியாக்களில் வந்து பியூரிஃபைடு வாட்டர் கிடைக்காது, அதனால் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. அதுபோல் நீங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்க்கும்போது லிவரில் என்ன பிரச்சனை வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப காமனாக இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஒரு காமனாக இருக்குது, இது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி வந்து ஏரியா வைசஸ் ஏரியானா தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்கஹால் தான். ஆல்கஹால் தான். அது தவிர்த்து நம்ம வந்து நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் ஓகே, பட் ஆல்கஹால் தான் மேஜராக வந்து தமிழ்நாட்டில் கன்சர்ன்டாக இருக்கும். அது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. வெரி ப்ராப்ளமேட்டிக். இப்போ நீங்கள் பார்க்குறது கேஸ் டாக்டர், இயர்லி 30s வரவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை 40, 50s வரவங்களை பார்க்குறேன், நீங்கள் எது ரொம்ப இதாக இருக்குன்னு பார்க்குறேன்? ஸோ ஈவன் 30s வரத்துக்கான நிறைய வாய்ப்பு பார்த்துருக்கேன். மோர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50s வரும்போது தே வில் எண்ட் அப் இன்டு டிரான்ஸ்பிளான்ட் தான். அந்த டயத்துக்கு வரது போல் தே வில் எண்ட் அப் இன்டு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்த 30s நம்ம பார்த்து நம்ம ஒரு அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் தட் ஏஜ் இட் செல்ஃப். ஓகே. அதுக்கப்புறமும் பண்ணலாம், பட் ரொம்ப நம்ம அதுக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அந்த 50 years தாண்டிடுச்சு, அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த டயத்தில் நம்ம வென் வி ஆர் சீயிங் இட் செல்ஃப் அந்த லிவர் வந்து ஆல்ரெடி போயிருக்கும், பாதிச்சிருக்கும். ஓகே. இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று கேட்கணும் டாக்டர். இப்போ இந்த ஏ குரூப், ஓ குரூப், பி குரூப்லாம் இருக்குல்ல, இப்போ அவங்களாம் டிரான்ஸ்பிளான்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ மேபி இப்போ நம்ம பிளட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், பிளட்லாம் நம்ம முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அது போல் இந்த லிவரை வந்து நம்ம வந்து முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுட்டு தேவையானவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பாசிபிள் இல்லையா? அது இதான் ஒன்றும் அந்த மாதிரி வரல. ஸ்டெம் செல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் நாட் எடுத்துட்டா கொடுத்தா ஆகணும். ஆமாம், எங்கேயும் நீ சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஓகே. ப்ளஸ் இப்போ புதுசாக ஒன்று என்னன்னா நம்ம ஏபிஓ இன்கம்பேட்டபிலிட்டி, இது பழசாக தான். ஸோ ஏபிஓ இன்கம்பேட்டபிலிட்டின்னு வாங்க. ஸோ ஒரு ட்ரக் கொடுத்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏ குரூப், நான் வீட்டில் யாருமே ஏ கிடையாது, இல்லை ஓவும் கிடையாது, பி மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெசிபியன்ட் தட் இஸ் ஏ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் கொடுத்துட்டு அந்த இம்யூனோ சப்ரஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாகவே அப்புறம் நம்ம வந்து லிவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிஜெக்ஷன் வரது கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்குது, பட் தட் கேன் பி மேனேஜ்ட் வித் ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எத்தனை % டாக்டர் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குது டாக்டர்? சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 to 95% சக்ஸஸ் ரேட் இருக்குது. 90 ஹியூஜ் தான் அது. ஓகே. அது வெறும் ரேர் கேஸில் ரிஜெக்ஷன் ஆகலாம். ரொம்ப ரேர் கேஸ் ரிஜெக்ட் ஆனாலுமே ஹெல்த்தி ஓரளவுக்கு நல்ல ப்ரிசர்வ்டு பர்சனாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப பாதிப்பு இல்லை, ரொம்ப டீகம்போசிஷன் இல்லைன்னும் போது நம்ம அதை வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸு இதெல்லாம் இது பண்ண போதுமான அளவு ஸ்டெராய்ட்ஸ்லேயே பண்ணிடலாம். யாருக்குமே ரிஜெக்ட் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் ரேரு, டோட்டலாக ரீட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு யாருக்குமே போகாது. ஓகே. ரொம்ப ரேர், 1 in 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஃபைனல் திங் டாக்டர், இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு தான் ஒன்று சொல்லணும். இந்த ஒரு கன்சர்ன் எனக்கு வந்து என்னோடய பேஷண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு பார்த்து சொல்லுவேன், அதை யூஸ்வலாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
ஃபர்ஸ்ட் அவேர்னஸுங்க. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற நான் ஆஸ் எ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் நான் வந்து ப்ராப்பராக ஒரு அவேர்னஸ்ன்னு கிரியேட் பண்ணுறதுக்கான இது என்னென்னா, லிவர் டொனேட் பண்ணால் அது வளரும், அதனால எந்த பாதிப்பும் அந்த டொனேட் பண்ணுறவங்களுக்கும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் அதுக்கு எதுவும் வராது. ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்கேஸ் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு யாருக்காவது டொனேட் பண்ணணும்னா ப்ளீஸ் டொனேட். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நம்புவது ஃபஸ்ட்டு நார்மல் நைஸ் ஹோம் ஃபுட் பெட்டர், அவாய்ட் ஆல்கஹால், ப்ராப்பர் ஸ்லீப், ஃபிட்னஸ், இவ்வளோதான். ஆல்ரெடி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ Thank மச் ஃபார் டைம். அண்ட் நீ சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ் வந்து மற்ற ரெஸ்டிங்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்தது போல் இதுக்கு இன்னும் வர வேண்டிய வே ரொம்ப பெருசு. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.